வார்த்தைக்கு நைட் அவர் மேட்ரு பண்ணையில நாங்கள் போய் விசில் அடிக்கிறோம் போல. ஏன்டா உனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு, எதுக்குடா அவனே சின்ன குஞ்சு, அவன்கிட்ட போய் நான் நாட்டை எடுத்துருக்கிறாரு, நாட்டை சீக்கிரமாக திருத்துவார். 13ஆம் தேதியிலே எதுக்கு 5000 ரூபா போட்டிங்க? ஏன்னா விஜயை பார்க்க போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க. சேலம் வந்து எடப்பாடி அவர்கள் கோட்டைன்றாங்க, அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் காசு இதுதான். இப்போ வந்து காசே எங்களுக்கு வேணாம், எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு மெயின். இப்போ எங்கள் குடும்பத்துலேயே இப்போ எங்கள் அண்ணன் நிற்கிறான்னா நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? எங்கள் அண்ணனுக்கு தான் போடுவேன். எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் எங்கள் அண்ணன், அவன் பேசுகிறான் பேசலன்னா இல்லை, அவன் எங்கள் அண்ணன், நான் அவனுக்கு தான் போடுவேன். எதிரி வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து நீ போடாதன்னாலும் போடாமலாம் இருக்க மாட்டேன், எங்கள் அண்ணனுக்கு தான். அவ்வளோ பிடிக்கும், அவரை மட்டும்தான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேனு. சொல்லப்போனால் என்னோடய ஃபோனு எல்லாமே அவரோட முகம் மட்டும்தான். வீட்டில் கம்பேர் பண்ணும்போது தளபதி பிடிக்குமா? ஹஸ்பண்டா தளபதி யாரும் ஹஸ்பண்டா அண்ணனான்னு கேட்டால் அண்ணன் தான் மெயின். ஹஸ்பண்ட் எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. நான் என் அண்ணனா அவரை நினச்சி கிட்டத்தட்ட எனக்கு 23 வயசு ஆகுது. 23 வருஷமாக எங்கள் அண்ணன் சொல்லியே நான் அப்படியே நினச்சிக்கிட்டேன். அப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 23 வருஷமாக இருந்த அண்ணன் முக்கியமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முக்கியமானா அண்ணன் தான் முக்கியம். அந்த அளவு பிடிக்கும், அந்த அளவு நான் அவருக்கு பிக் ஃபேன், அந்த அளவு பிடிக்கும். தளபதி வந்து வராரு, 5000 பணத்தை தூக்கி அக்கௌண்ட்ல போடுறாங்க, வாங்குனீங்களா? அது வந்துச்சு, அதாவது இன்னும் எனக்கு வரல, எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்குது. ஆனால் நான் அதை பற்றி பெரிய விஷயமா எடுக்கலை. வீட்டில் சொன்னாங்க இந்த கரூருக்கு அப்புறமா இங்கே போகக்கூடாது, வைக்கக்கூடாது, செட் ஆகாதுன்னாங்க. அதையும் தாண்டி நான் எங்கள் அண்ணனை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இன்னும் நான் சாப்பிட்லங்க, 2 நாளாக சாப்பிட்ல. எங்கள் அண்ணனை பார்க்க போகிற சந்தோஷத்தில் இன்னும் 2 நாளாக சாப்பிட்ல, எதுவுமே பண்ணல. நல்லா தான் இருக்கேன், மயக்கம் வரல, தலைவலிக்கலை, எதுவுமே இல்லை. கரூரில் வந்து திட்டம் போட்டு செஞ்சது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். எங்கள் அண்ணனை பார்க்க வரல, சாமியை பார்க்க போகிறோம். சாப்பாடா முக்கியம்? சாமி தரிசனம் தானே முக்கியம். அதனால் வந்து எனக்கு சாப்பாடா அண்ணனான்னு பார்க்கல, சாப்பாடு இன்னைக்கு இல்லைனா நான் அப்புறமா சாப்பிட்டுக்குவேன். எங்கள் அண்ணனை பார்க்கணுமே. இன்னும் அவர் தனியாக இருக்கையிலையுமே எங்களை பற்றி யோசிப்பார். இப்போ எங்களுக்காக வராரு, அவருக்கு அடுத்தடுத்த வேலைகள் பொறுப்புகள்லாம் நிறையா இருக்குது. அந்த பொறுப்பு வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்களுக்காக வராருங்கையில் நாங்கள் இன்னைக்கு 1 நாளோ 2 நாளோ சாப்பிட்லன்னா சாக மாட்டோம். தளபதிக்காக போனாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு பிடிக்கும். அண்ணன் ஐயோ பிரியாணி இல்லை, அதுக்கும் மேலே கடவுளே பார்த்துட்டு இப்போ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவு அவர் பேச்சாக இருக்கட்டும், அவர் நடையாக இருக்கட்டும், அவர் ஸ்மைலாக இருக்கட்டும், கையை காட்டின விதமாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். 2026 எங்கே எல்லா பக்கமும் விசில் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம். லேப்டாப்பு மகளிர் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுலாம் கிழிச்சாரு. இத்தனை நாள் எங்கே போனார்? இத்தனை நாள் எங்கெங்க போனார்? இப்போ 4.5 வருஷம் ஆகுது. உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. 4.5 வருஷம் எங்கே போனார்? தூங்கிட்டு கோமாலையாக இருந்தார். அதெல்லாம் வந்து இப்போ ஆட்சி வருது, இப்போ 2வது இவங்கெல்லாம் போடுவாங்கன்ட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறேன், யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. இப்போ இன்றைக்கி 1 பவுன் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா கிட்ட போகுது. அதனால் 1 பவுன் செயின் கொடுத்தாலும் சரி வாங்கிக்கோங்க. ஆனால் ஓட்டு மட்டும் அண்ணன் விசிலுக்கு போட்டுறணும். மித்தபடி 5 வருஷம் போச்சுன்னா அவ்வளோதான், செஞ்சு விட்டுருவாங்க. தங்கம் வந்துச்சு, அதாவது தங்கம்னா யாருன்னு கேட்பீங்க. தங்கம் வந்தது வந்து நம்ம கேப்டன் சார் வந்தார். எல்லாருமே தவற விட்டுட்டீங்க. இப்போ தங்கம் போய் வைரம் வந்திருக்குது, தவற விட்டுறாதீங்க, கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. கடவுள் கொடுத்த லாஸ்ட்டு சான்ஸ் இதுதான், வேற இல்லை. ஆமாம் பயம். ஏன்னா இந்த வயசானவங்களாம் வந்து விசில் ஏன்னா வயசானவங்களாம் முதியாதவங்களாம் இந்த ஞாபகம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க விசில் அடிக்கிற சவுண்டில் விசிலுக்கு போடுங்க நம்ம பசங்களும் சொல்லிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரி இதுதான் நம்ம ரெட்டலை கட்சி சூரியன் போல் அப்படின்னு விசிலுக்கு போட்டுருவாங்க. அந்த ஒரு பயத்தில் தான் வந்து ஸ்டாலின் சார் வந்து அவங்க விசிலை தடை பண்ணிட்டாரு. இத்தனை நாள் தடை பண்ணாரா? பண்ணலை. இன்றைக்கி வந்து இதுதான் பண்ணியிருக்கிறாரு. மாதம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதிக்குள்ளே தான் எல்லா லேடிஸ்க்குமே வரும். இன்றைக்கி 13ஆம் தேதியிலே எதுக்கு 5000 ரூபா போட்டிங்க? ஏன்னா விஜயை பார்க்க போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க போட்டாங்க. எனக்கு அந்த பணத்தை நீங்கள் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள் 5000 ரூபா கொடுப்பீங்க, நாளைக்கு அதே இதை தான் எங்கள் மேலே நீங்கள் வைப்பீங்க. ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸா, அது இது சீப்பு வாங்கினா கூட 2 ரூபா ஜிஎஸ்டி சார். முடியல எங்களால். அவன் தாங்க தற்கூரி. அவனுக்கெல்லாம் நாங்களாம் மதிப்பே கொடுக்கறதில்ல. அதாவது மதிப்பு கொடுக்கறதில்லன்னா எங்களை மதித்தவங்கள தான் நாங்கள் மதிக்க முடியும். மதிக்காதவங்கள்ட்ட போய் எங்களை மதிங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அவன் எங்களுக்கு மதித்தானா நாங்கள் மதிப்போம், அவர் எங்களை மதிக்கலைன்னா நாங்களும் மதிக்க மாட்டோம்.
சாட்டை என்னக்கா தொடர்ந்து தப்பு தப்பா பேசுறாரு? சாட்டைக்கு இன்னைக்கு எங்கள் அண்ணன் கையில் சாட்டை கொடுத்துருக்குறோம். சாட்டையை கொடுத்துருக்குறோம்ல, சாட்டை எடுத்துருக்கிறாரு, நாட்டை சீக்கிரமாக திருத்துவார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சாட்டை வந்து அவன் தான் சொல்கிறேன்லங்க, அவன் தினக்கூலி மாரடிக்கிற பையன், 200 300 மாரடிக்கிற பையன். அதனால் அவங்க எல்லாருமே அப்படி தான். அவங்கள பற்றிலாம் நாங்கள் நினைக்கிறதே இல்லை. அவரை நினச்சி இப்போ என்ன ஆக போகுது, டென்ஷன் தான் ஆகும். கொள்கை இல்லை அப்படிலாம் பேசுறாரு. அவனுக்கு கொள்கை இருக்குதா சொல்லுங்களேன்? அவனுக்கு கொள்கை இருக்குதா? அவன் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கிறான் நானா? அவனை நம்பி போகிறவங்களே அவனை நல்லா பார்த்துக்க முடியல. இவன் வந்து எங்களை தற்கூறிங்கிறான், அது இதை சொன்னால் சொல்லிட்டு போட்டா, அதை பற்றிலாம் நாங்கள் கவலையே பட மாட்டோம்டா. அந்த விசில் சின்னத்தை வந்து மடக்கு அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை. அதாவது இந்த குறிப்பாக சொல்லணும்னா, இந்த விசில் வந்து பொதுமக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கையிலையோ அல்லது அந்த தப்பான ஒரு பார்வையிலையோ, ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் நம்பர் கேட்குறதோ, இல்லை அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றுறதோ, அதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் டிஸ்டர்பன்ஸால் இல்லை போல். இல்லை இவருக்கும் அது கண்ணு தெரியல, காது கேட்கல. இப்போ இந்த விசில் சத்தம் வந்து அவருக்கு பாவம், அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல். ஏன்னா நைட்டு அவர் மேட்ரு பண்ணையில் நாங்கள் போய் விசில் அடிக்கிறோம் போல், அதனால் அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா அவர் அதை பற்றி பேசுகிறாரு. நீ என்ன பண்ணாலும் சரி பண்ணிட்டு போ, எங்கள் ஓட்டு வந்து விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான். அனில் குஞ்சு அவனே சின்ன குஞ்சு, அவன்கிட்ட போய் நாங்கள் என்ன பேசுறது? அவன் கிடக்குறான். நான் அவெல்லாம் ஆளே இல்லைண்ணா, அவெல்லாம் ஆளே இல்லை. சாமான ஆள் இல்லை, சாரி சீமான ஆள் இல்லை, சீமான ஆள் இல்லை, இவரும் ஆள் இல்லை, எவனுமே ஆள் இல்லை. எங்கள் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும். தளபதியே எட்டி பார்த்துட்டு இருக்காரு சாட்டை. ஏனால தளபதியே பார்க்குறாருன்னா வந்து அவனுக்கு எங்கள் அண்ணனை பற்றி பேசினா தான் சம்பளம். இப்போ ஒரு சோப்பே விற்கிறோம், அந்த சோப்பை பற்றி நீ நல்லா பேசி அதை நல்ல பெரிய லெவலுக்கு போனால் தான் உனக்கு சம்பளம் கூடும்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம இருக்கிற சோப்பெல்லாம் மட்டம் தட்டி நம்ம சோப்பை தான் நல்லா பேசுவோம். அதே மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி பேச 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 அவனுக்கு பணம் போய்கிட்டே இருக்குது. யார்கிட்ட இருந்து அது உங்களுக்கு தெரியாதா? எல்லார்ட்ட இருந்துமே போவோம். நம்ம உட்காந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, லிஸ்ட்டு போட முடியாது, எல்லார்ட்ட இருந்துமே போகுது. அதனால் எங்கள் பேச 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 அவனுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடுது. நாங்கள் சரி எங்களை வச்சு இப்போ அடைச்சிக்கிட்டு போட்டுங்கிற மாதிரி நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. ஏன் அந்த நைட்டெல்லாம் போய் நாங்கள் போய் டைம் வேஸ்ட்டு பண்ணோம்? அவர் வந்து விசிலே அடிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. வாயில் வரல வச்சா கூட அந்த சாருக்கு கடிக்க தெரியாது. நாங்கள் விசில் அடிச்சுட்டே இருக்கிறோம், என்னவோ பண்ணுறோம் சார். உங்களுக்கு ஏன் சார் குத்துது குடையுது? உங்கள் காற்றுலையா சார் நாங்கள் விசில் அடித்தோம்? எங்கள் வாய் இந்த விசில் அடித்து என் விசிலே உடஞ்சி போச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? காலையிலேருந்து விசில் அடித்து விசிலே உடஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நான் வாங்கித்தானே உங்கள்கிட்ட வந்து கேட்குறேம்மா? இல்லை, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள். ஏதோ எங்களை பற்றி 4 பேசி நீங்கள் பொழப்பு ஓட்டுறீங்க, பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் அண்ணனே நம்பி இருக்கோம், எல்லாருமே நாங்கள் அவரை நம்பியிருக்கோம். அவர் எங்களுக்காக என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறாருன்னு தான் எங்கள் அண்ணன் யோசிச்சுட்டு இருக்காரு. இவனை பற்றிலாம் யோசிக்க டைம் இல்லை. நேரில் பார்த்தா அவன்லாம் ஆளே இல்லை, அவன் கிடக்குறான் பொடி பையன். ஏன்டா உனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? எதுக்குடா? நாங்கள் உங்கள் வழிக்கு வரோம்மா, உங்களை பற்றி நினைக்கிறோம்மா, வரல இல்லை. நீங்கள் ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களை பற்றியே நினைக்கிறீங்க? வேலையை பாருடா டேய். இப்போ இதுக்கு கூட பொருளி கட்டுவானுங்க, மயக்கம் போட்டாங்க, அது கட்டாங்க. விஜய்க்கு பார்க்க போனீங்களே, தண்ணி கொடுக்கல. உள்ளே போய் பாருங்கள், தண்ணி எல்லா பக்கமும் இருக்குது, பாத்ரூம் கூட இருக்குது, எல்லா பக்கமும் பாத்ரூம் இருக்குது, தண்ணி இருக்குது. பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துருக்கிறாரு, ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருக்கிறாரு, தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்துருக்கிறாரு.